வெல்கம் டு ஜான்சன் அகாடமி. ஓகே, நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். அதோட ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். நம்ம இப்போ ரிமைண்டர் உள்ள 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? எக்ஸாம்பிள் 1.14 பார்க்க போகிறோம். இஃப் a ஈக்குவல் -2 -1 0 1 2 and f of a to b is an onto function defined by f of x equal to x square plus x plus 1 then find b ன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஏங்கிறது டொமைன், அது கொடுத்துட்டாங்க. பிங்கிறது கோ டொமைன், அது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது பி, புரியுதா? எக்ஸுங்கிறது வந்து ஏல உள்ள எலமெண்ட், புரியுதா? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது உங்களுக்கு பி, எக்ஸுங்கிறது வந்து ஏல உள்ள எலமெண்ட். ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸை வச்சு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் உங்களுக்கு பின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு ஆரோ டயக்ராம் எடுத்துக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஆரோ டயக்ராமில் ஏல -2 -1 0 1 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது என்ன சொல்லுவோம்? இது ஏன்னு சொல்லுவோம், இது பின்னு சொல்லுவோம், கிடைக்கிறத எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் உள்ளது என்ன சொல்லுவோம்? டொமைன் சொல்லுவோமா? டொமைன். இதை என்ன சொல்லுவோம்? கோ டொமைன். ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? இதை ப்ரீ இமேஜ். இதை என்ன சொல்லுவாங்க? இமேஜ். ஓகேவா? அதாவது இது வந்து கோடொமைன், துணை மதிப்பகம் நிழல் உரு. இது வந்து மதிப்பகம் முன் உரு. ஓகேவா? இது ஏ, இது பி. இன்னொன்று இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பின்னோட வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஏயாக இருந்துச்சுன்னா இது பி, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வந்து உங்களுக்கு பி. இப்போ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ உங்களுக்கு கொடுக்கல. நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரேஞ்சுங்கிறது இதுக்குள்ளே உள்ளதாக வந்து ரேஞ்ச். இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? இந்த ஏ டு பிங்கிறது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்றது மேல் சார்பு. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? என்ன கண்டிஷன் பார்த்தோம் நம்மளுக்கு? அதாவது ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலாக இருக்கணும், அதுதான். ஓகேவா? இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஏ எலமெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஒவ்வொரு வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி வரதா உங்களுக்கு வந்து பி. ஓகேவா? அதுதான் ரேஞ்சும் கூட. ஏன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களே, ஸோ ரேஞ்சும் பியும் ஒன்று தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஏ ஈக்குவல் -2 -1 0 1 2 இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? -2 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு -2னா எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ப்ளஸ் 1. -2 ஸ்கொயர் பண்ணால் ஏற்கனவே சொல்லிங்க டபுள் இந்த ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக வந்துடும் உங்களுக்கு. ஒற்றைப்படை எண் வந்துச்சுன்னா மட்டும்தான் மைனஸில் வரும். ரெட்டைப்படை எண்ணில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸில் தான் வரும். ஓகேவா? -2 ஸ்கொயர் பண்ணால் 4. இங்கே -2 இருக்கா? ப்ளஸ் -2 ப்ளஸ் 1. ஓகேவா? 4ஐயும் 1ஐயும் ஃபஸ்ட்டு ப்ளஸில் உள்ள 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 5 -2 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. ஸோ எஃப் ஆஃப் -2 உடைய வேல்யூ என்னது? 3. ஓகேவா? அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -1 அதை போடுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு -1னா எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ப்ளஸ் 1. -1 ஸ்கொயர் பண்ணால் 1, இது -1 ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ 1 -1 ப்ளஸ் மைனஸ் அடி போயிடும். மிச்சம் இருக்கிறது வந்து +1. எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு 1. அடுத்து 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1. எல்லாமே 0னா இந்த 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 ப்ளஸ் 1 2, 1 ப்ளஸ் 2 3. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுறோம். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. 4 ப்ளஸ் 2 6, 6 ப்ளஸ் 1 7. எஃப் ஆஃப் 2 வந்து 7. ஓகேவா? எஃப் ஆஃப் உங்களுக்கு சம்திங் வேல்யூ கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு? 3 1 1 3 7. ஸோ டபுள் டைம் 1 வந்திருக்கு, டபுள் டைம் 3 வந்திருக்கு. அப்போ 2 டைம் உங்களுக்கு வந்து அது போய் மேப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 1 டைம் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இப்போ எஃப் ஆஃப் -2க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3. எஃப் ஆஃப் -1க்கு 1. 0 1ஓட ஆட் ஆயிரும், அதனால் விட்டுருங்க. அடுத்து 3 அதோட ஆட் ஆயிரும். ஓகேவா? 1ஓட 3 ஆட் ஆயிரும். அடுத்து கொடுத்துருக்காங்க 7. இப்போ இதை மேப் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? -2 3. ஓகே, அடுத்து -1 1. அடுத்து 0 1. அடுத்து 1க்கு என்ன வேணும் உங்களுக்கு? 3. இந்த 1க்கு 3. ஓகே, இதில் போய் வேணும். 2க்கு 7.
ஓகேவா, இந்த மாதிரி தான் மேப் ஆகும். ஸோ இதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு மேப் ஆகிருக்கா உங்களுக்கு இதோட. சரி, நான் இது போடணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ எல்லாமே மேப் ஆயிருக்கு. அப்போ ரேஞ்சும் இதுதான், கோடொமைனும் இதுதான். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு உங்களுக்கு. இதான் எழுத போகிறோம். சீன்ஸ் எஃப் இஸ் an ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன்னா உங்களுக்கு டொமைன் ஒன்று தான், ரேஞ்சு ஒன்று தான், அதனால் எஃப் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் எஃப். கோடொமைனும் ரேஞ்சு தான் உங்களுக்கு வந்து பி. therefore b வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. b ஈக்குவல் டு 137. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.15. let f be a function f of n to n. என்கிறது உங்களுக்கு நேச்சுரல் நம்பர். ஓகேவா, ஏங்கிற டொமைன் நேச்சுரல் நம்பரில் தான் இருக்கணும், பிங்கிற கோடொமைன் நேச்சுரல் நம்பர் தான் இருக்கணும். பட் என்னென்ன நம்பர் இருக்குன்னு உங்களுக்கு கொடுக்கல. நேச்சுரல் நம்பர் என்னது, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, எவ்வளோன்னு நம்மளுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கவே இல்லை அவங்க, வெறும் நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. be defined by f of x equal to 3x plus 2 x belongs to n. ஓகேவா, f of x equal to 3x plus 2 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்ம ஏற்கனவே சொன்னது f of xங்கிறது b வேல்யூ. ஓகேவா, அதாவது இமேஜ். f of xங்கிறது இமேஜ், xங்கிறது ப்ரீ இமேஜ். ஓகேவா, நம்ம xங்கிற வேல்யூ வந்து ஏல வருது, f of xங்கிறது bங்கிற கோடொமைனில் வருது. ஸோ ஏங்கிறது வந்து உங்களுக்கு என்னது, ப்ரீ இமேஜ், எக்ஸ் பியில் வரக்கூடியது எல்லாமே இமேஜ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் உங்களுக்கு பி. ஓகேவா, ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என், இதுவும் நேச்சுரல் நம்பரில் தான் இருக்கணும் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு 3 இது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3. அதாவது ஏல வந்து எக்ஸுடைய வேல்யூ 1 2 3 இருக்கும்போது அதோட இமேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இமேஜஸ்னால் என்னது, கோடமையில் வரக்கூடியது. ஓகேவா, பியில் வரக்கூடியது, அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் அவங்களுடைய இமேஜஸ். 1 2 3 எக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இமேஜ் வந்து எவ்வளவா என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 53. ப்ரீ இமேஜுங்கிறது என்னது, உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஓவரால் வேல்யூ இது எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து உங்களுக்கு அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இங்கே இமேஜுங்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, ப்ரீ இமேஜுங்கிறது எக்ஸுடைய வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 29 வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர். அதை வச்சு எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது ப்ரீ இமேஜ். புரியுதா உங்களுக்கு, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் n to 1, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x plus 2 x belongs to n கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இமேஜஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வேணா ஆரோ டயக்ராம் போட்டுக்கோங்க. இதை வந்து எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இது ஏ, இது பி. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று எக்ஸ்னா இது ஒய், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு என்னது ப்ரீ இமேஜ், இது இமேஜ். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதனால உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இது டொமைன், இது கோடொமைன். ஓகேவா, இது எக்ஸ் ஏ, இது பி. அதாவது இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம், இது வந்து முன் உரு, இது நிழல் உரு. ஓகேவா, இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். நல்லா கிளியராக புரிஞ்சுட்டிங்களா? இப்போ இமேஜஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது உங்களுக்கு கொடுக்கல. ஓகேவா சார், இது கொடுத்துருக்காங்க 1 2 3 இது கொடுத்துருக்காங்க, சம்திங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேச்சுரல் நம்பர் தானே, இது 1 2 3 கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதுக்கு என்ன உங்களுக்கு இந்த மேப்பிங் கரெக்டாக வரணும். இது 1 2 3 தான் வரிசை ஆரம்பிக்கும் உங்களுக்கு. பட் இதுக்கு எது மேப்பாக கரெக்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், 1 கொடுத்துருக்கோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது f of 1 equal to 3x, எதுக்கு பதில் 3 into 1 plus 2, 3 into 1 3 plus 2. இப்போ f of 1 equal to 5. அடுத்து x equal to 2. f of 2 equal to 3 into 2 plus 2, 6 plus 2. ஓகே, 3 into 2 6, 6 plus 2 8. f of 2 உடைய வேல்யூ 8. அடுத்து x 3 இருக்கும்போது அடுத்து இது 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3 into 3 9 plus 2. f of 3 வந்து 11. ஓகேவா, அப்போ இமேஜஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 8 11. ஓகே, the images of 1 2 3 are 5 8 11. இப்போ இமேஜஸ் பாருங்கள், இங்கே உங்களுக்கு 1க்கு வந்து 5 கிடச்சிருக்கு, 2க்கு 8 கிடச்சிருக்கு, 3க்கு வந்து 11 கிடச்சிருக்கு. அப்போ the images of 1 2 3 are 5 8 11. ஓகேவா, அது கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ தான் 29 53 எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ. ஓகேவா, இதை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கண்டிஷன், 3x plus 2. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு 29 வச்சுக்குவோம். சரியா, ஃபஸ்ட்டு உள்ளது எடுத்துக்குவோம். 29 எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 29 போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 29 ஈக்குவல் டு 3x plus 2. ஓகே, நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. இந்த 2 இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். 29 minus 2 ஈக்குவல் டு 3x.
29ல் 2 போச்சுன்னா 27 ஈக்குவல் 3x. நம்மளுக்கு x வேல்யூ தான் தேவை. ஸோ வந்து 3 வந்து இந்த சைடு வரும்போது டிவைடடாக மாறும். ஸோ x ஈக்குவல் டு 27/3. ஸோ x ஈக்குவல் டு அடி கொடுத்தா என்ன வரும் உங்களுக்கு x ஈக்குவல் டு 9. இப்போ 29 வச்சு கண்டுபிடிச்சோம். அடுத்து 53 வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ f of x equal 3x plus 2 f of x க்கு 53 வச்சுக்க போகிறோம். 3x plus 2 நமக்கு x வேல்யூ தான் தேவை. ஸோ இதை மைனஸில் கொண்டு வந்துடலாம். 53 minus 2 equal to 3x. 51 equal to 3x. x வேல்யூ தேவை. ஸோ 3 இந்த சைடு வரும்போது டிவைடடாக மாறும். ஏன்னா இன்டில் இருக்குல்ல. ஸோ x equal to 51/3. இதை டிவைட் பண்ணால் x equal to 17. Therefore, pre-images of இதோடைய pre-image என்னவா இருக்கும்? 29க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 9 கண்டுபிடிச்சோம். 53க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 17 கண்டுபிடிச்சோம். எழுதிடணும். Therefore, pre-images of 29,53 or 9,17. அடுத்து இது என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் சொல்றதுனால நான் இப்போ வரும் ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காண்டி ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுக்கிறேன். ஓகேவா? ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் என்ன வரும்? 1 எனக்கு 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது இங்கே 1 2 3 4 5 6 7 8 நீளமாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? 9 10 11 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சீன்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் n ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் த கோடொமைன். அதாவது இங்கே உள்ள டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கணும். அப்படி தான் அது 1 ஃபங்க்ஷன் பார்த்தோம். இதில் அப்படி தான் வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதிலே பாருங்கள், உங்களுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? 1 2 3க்கு இங்கே என்ன இங்கே பாருங்க 1 2 3 4 5. அப்போ 1ங்கிறதுக்கு 5ங்கிறது கிடச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட் தான். ஓகேவா? 1க்கு 5 கிடச்சிருக்கு, 2க்கு 8 கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு 3க்கு 11 கிடச்சிருக்கு. இதுவே 4 அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இப்போ 4 பண்ணுங்களேன். இந்த இடத்துல 4 போட்டோம்னா 3 × 4 வந்து எவ்வளோ வரும்? 12 + 2 14 வரும். 4 கிடச்சா 14. 5 போட்டோம்னு வச்சுக்கோங்க. 5 × 3 எவ்வளோ வரும்? 15 + 2 17. 5க்கு வந்து 70. ஒரு 5 வரை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. எல்லாமே சேமாக வந்திருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்டான எலமெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம்? உங்களுக்கு வந்து இது 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்து மினிமம் ஃபங்க்ஷன் என்ன வரும்? 2 இது வந்து ஒரு இதில் வரணும்னு அர்த்தம் நம்மளுக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு. இங்கே அப்படி வரல, டிஃப்ரெண்டான எலமெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ இது 1 ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மினிமம் ஃபங்க்ஷன் இருக்க சான்ஸ் கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டாக அது. ஸோ 1 ஃபங்க்ஷன் இது இருக்குது. ஓகேவா? த கோடொமைன் ஆஃப் f இஸ் நேச்சுரல் நம்பர் பட் த ரேஞ்ச் ஆஃப் f of 5 8 11 14 17. அதாவது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 5 8 நெக்ஸ்ட் என்னது 5 8 11 சாரி 5 8 11 14 17. இது எல்லாமே டிஃப்ரெண்டான, இது எல்லாமே ரேஞ்ச். ஓகேவா? ஏன்னா இதோட மேப் ஆயிருக்கும், அதுதான் ரேஞ்ச். அது போய்கிட்டே இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் 5 8 11 14 17 எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எப்படி இருக்குது? ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n. எல்லாமே நேச்சுரல் நம்பருக்குள்ளே தான் உங்களுக்கு ப்ராப்பர் சப்செட்டாக வந்திருக்கு. ஓகேவா? எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர் தானே. 0 ஏதாவது வந்திருக்கா? நெகட்டிவ் நம்பர் எதுவும் வந்திருக்கா? வரல. ஸோ எல்லாமே ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நேச்சுரல் நம்பருக்குள்ளே தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆன்-டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ f இஸ் நாட் இன்டூ ஃபங்க்ஷன் வரும். ப்ராப்பர் சப்ஸ்டிட்யூட் வந்துட்டாலே இன்டூ ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அதனால கண்டிப்பாக இது வந்து ஆன்-டு ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. ஓகேவா? தட் இஸ் f இஸ் an இன்டூ ஃபங்க்ஷன். ப்ராப்பர் சப்செட் வந்து இன்டூ ஃபங்க்ஷனில் தான் வரும், ஆன்-டு ஃபங்க்ஷனில் வராது. இன்டூ ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஆன்-டு ஃபங்க்ஷனாக இருக்காது. 1 ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து என்னவா இருக்காது? மினிமம் ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன்? அப்போ 1 ஃபங்க்ஷன் அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். Thus f is 1 and into function. ஓகே, நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.16. கொஞ்சம் சம் லென்த்தியாக தான் இருக்குது, பட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லென்த் சம் வாசிக்கிறேன். ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் கேன் டிட்டர்மைன் த ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் எ பர்சன் பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் தர் thigh bone. They usually do so using the function h of b equal to 2.47b plus 54.10 where b is the length of the thigh bone. அதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தடவியல் வல்லுநர் போய் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு தை போன என்னது உங்களுக்கு தொடை எலும்பு, ஒரு மனுஷனுடைய தொடை எலும்பை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதோடைய லென்த் என்னது, அதோடைய ஹைட் என்னது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அவங்களே. h of b equal to 2.47b plus 54.10 அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹைட் வந்து சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க.
இதை வச்சு ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு செக் இஃப் த ஃபங்க்ஷன் h is 1 இது வந்து 1 ஃபங்க்ஷன், அந்த ஹைட் வந்து 1 ஃபங்க்ஷன், h of b வந்து 1 ஃபங்க்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன் இஃப் த length of B's dipole is 50 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது B வந்து உங்களுக்கு 50 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா, ஓகேவா, B உடைய வேல்யூ 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 50 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அதோடைய ஹைட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டைபோன் இஃப் த ஹைட் ஆஃப் த, அடுத்து ஹைட்டு கொடுத்துட்டு லென்த்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹைட் கொடுத்துட்டு லென்த்து கொடுத்துட்டு ஹைட் கேட்டிருக்காங்க. தேர்ட் சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு ஹைட் கொடுத்துட்டு அதோடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதினா என்ன கொஸ்டின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? h of b equal to 2.47b plus 54.10. ஹைட் என்னென்னு எடுத்திருக்காங்க? ஹச்ன்னு எடுத்திருக்காங்க. லென்த் என்னென்னு எடுத்திருக்காங்க? பி. அந்த தைபனுடைய லென்த்தை வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? பி. பர்சனுடைய ஹைட்டை ஹச்ன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம ஏற்கனவே வந்து இந்த 1 ஃபங்க்ஷனுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்னது? டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட் இருக்கும். ஓகேவா? டொமைன் கோடொமைன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் அதோட உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. 1 ஃபங்க்ஷனாக இப்போ ரெண்டுமே டொமைனில் இருக்குது. இப்போ டொமைன் கோடொமைன் இருந்துச்சுன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரெண்டுமே டொமைன்லேயே இருக்குது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f of a1 equal to f of a2 அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் வந்துருந்துச்சுன்னா இந்த A1 A2 டொமைனில், அதாவது டொமைனில் ஏல ரெண்டுமே சேமாக ஒரு இதில் இருந்துச்சுன்னா இது எப்படி வரணும்னா A1 ஈக்குவல் டு A2 வரணும். f of a1 equal to f of a2 வந்து a1 equal to a2 ஆன்சர் உங்களுக்கு வரணும். அப்படி ஆன்சர் வந்துச்சுன்னா அது 1 ஃபங்க்ஷன். புரியுதா? டிஃப்ரெண்ட் எலமெண்ட் அந்த டிஃப்ரெண்ட் வந்துருந்துச்சுன்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஆஃப் ஏ டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஆஃப் பி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால 1 ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். பட் ஒரே எலமெண்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா f of a1 equal to f of a2 வந்துருந்துச்சுன்னா a1 equal to a2 கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இது வந்து 1 ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இது 1 ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? h of b. f of a1 பதில் h of b இருக்கா? ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? h of b1 equal to h of b2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ h of b1 இதுக்கு பதிலாக அந்த b1 போடுறோம். 2.47 b1 plus 54.10 equal to 2.47 b2 ப்ளஸ் ஏன்னா இங்கே b2னால b2 போட்டுக்கிறோம் ப்ளஸ் 54.10. இப்போ இதை வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு ப்ளஸ் சைடில் அடிச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸில் வரும் நம்மளுக்கு. அப்பயே வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண தான் போகிறோம். ஸோ ஈக்குவல் இருக்கும்போது என்ன பண்ணலாம்? இந்த சைடு வந்து சேமாக இருந்துச்சு, நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே 54.10 இருக்குது, இங்கே 54.10 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்து மைனஸில் கொண்டு வந்து அப்படியும் கேன்சல் பண்ணலாம், இந்த மாதிரி டேரெக்டாகவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த ரிமைண்டர் என்ன இருக்குது? 2.47 b1 equal to 2.47 b2. இப்போ இது இன்ல உள்ளது இந்த சைடு வரும்போது டிவைடட்ல வரும், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கும்போது இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2.47 கேன்சல் ஆயிரும். ரிமைன் b1 equal to b2. ஸோ அந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதா? b1 equal to b2னா என்னது? இது கண்டிப்பாக 1 ஃபங்க்ஷன் தான். Therefore, as b1 equal to b2, the function 1 function. இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷன் தான். கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? செக் பண்ணியாச்சு. அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு? ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ பர்சன். அதாவது பர்சனுடைய ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், பி லென்த் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பின்னு சொல்லியிருக்கேன். பி 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் கேட்டிருக்காங்க. இப்போ h of b equal to 2.47 b plus 54.10. இப்போ பிக்கு பதில் என்ன பண்ணுறோம்? 50 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். h of 50 equal to 2.47 into 50 plus 54.10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 123 plus 50 plus 54.10 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 177.60. பாயிண்ட்டுக்கு பின்னாடி வர 0 வேல்யூ கிடையாது. ஸோ எழுதும் போது 177.6 சென்டிமீட்டர். ஹைட் வந்து சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹைட்டை எடுத்து எழுதணும். Therefore, the height of a person is 177.6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லென்த்து. ஹைட்டோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 1.47.96 கொடுத்துட்டு அதோடைய லென்த் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஹைட் கொடுத்துட்டு லென்த் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ h of b equal to 2.47 b plus 54.10. h of b வந்து உங்களுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, அதை இடத்துல எழுதிக்கிறோம்.
147.96 equal to 2.47b plus 54.10. இந்த ப்ளஸில் உள்ள 54.710 வந்து இது வரும்போது மைனஸாக மாறும். 147.96 minus 54.10 equal to 2.47b. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் 93.86 ஈக்குவல் 2.47b. ஓகேவா? இப்போ இந்த 2.47 வந்து இந்த இடத்துல இன்றில் இருக்குது, இங்கிட்டு வரும்போது டிவைடடாக மாறும். 93.86 divided 2.47 equal to b. ரெண்டுமே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா? ஸோ 100ஆல் ரெண்டையும் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த வந்து புள்ளியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 93.86 into 100 divided 2.47 into 100. 100 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த புள்ளி வந்து ரிமூவ் ஆயிரும், டாட் ரிமூவ் ஆயிரும். ஸோ 9386 divided by 247 equal to b. இதை ரெண்டையும் வந்து உங்களுக்கு அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? b equal to 38 cm. அதாவது therefore the length of thigh bone is 38 cm. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.